சரிங்க. இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் நாளில் நமக்கு நின்ன வார்த்தை வைத்திருப்பார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அல்லேலூயா. நாம் சகைவை பற்றி பார்க்கிறோம். சகைவு எப்படிப்பட்டவர்? ஆயக்காரர் இருக்கலாம். ஆயக்காரனா யார்? இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். அல்லேலூயா. வரி வசூல் பண்ணுறவர். ஆமென். அல்லேலூயா. வரி வசூல் பண்ணுறவர். அதுக்கெல்லாம் தலைவர் சர்தார். சர்தாரா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஏதோ ஒன்று வந்து இல்லை, இந்தியில் அதுக்கு ஒரு சர்தார். அதுக்கப்புறம் தனி ஹேன்னு வரும். ஐஸ்வர்யவான். ஹிந்தியில் அந்த வார்த்தை இருக்கும், ஐஸ்வர்யவான் இருக்கும். பட் அதான் வரி கவர்மெண்ட் டேக்ஸ் ஆஃபீஸர். ஓகே, அதில் டேக்ஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் ஹெட் இவர். ஆனால் ஹிந்தியில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். சர்தார் தான். அதுக்கப்புறம் தனிதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இவர் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் மெசேஜ் கேட்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. அதனால் அந்த டாபிக் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில. அல்லேலூயா. அவன் தனிதா ஆண்டவரை தேடினா. அதுக்கப்புறம் ஆண்டவர் நின்று பேர் சொல்லி கூப்பிட்டார். சகவி நீ சீக்கிரமாக இறங்கி வான்னார். அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனார். அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறேன். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. நீ உலகத்து மக்களுக்கு முன்னால் பாவியாக இருக்கிறா, இப்படி வாழ்க்கை நடந்துட்டுருக்கிய, அப்படி இப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு குறையும் சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோடு நடந்து போகும்போது இவன் வாழ்க்கை மாறி போச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மெசேஜை நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி நாம் ஒரு வார்த்தை எடுக்க போகிறோம். 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். போயிட்டு. அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான்னா வாஞ்சையாக இருக்கிறான். அல்லேலூயா. நான் நல்லவன் கிடையாதுன்னு தெரியும், ஆனால் இயேசு நல்லவர், அவரை நான் பார்க்கணும். அவரை பார்க்கணும்னுச்சுன்னா முதல்ல என்ன வேணும்? வாஞ்ச வேணும். அதுக்கு என்ன வழி? அல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். ஓடினான், ஏறினான். அல்லேலூயா. வாஞ்சியாக இருந்தான், ஓடினான், ஏறினான். 6ஆம் வசனத்தில் படிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். 4 காரியங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம் என்னது? அவனுக்கு வாஞ்ச. 2வது காரியம், நானும் கட்டையாக இருக்கேன், இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவரை பார்க்க முடியாது, அவர் இந்த ரூட்டில் போகிறாருன்னா அவருக்கு முன்னோட்டியே ஓடி போய் காட்டத்து மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. அப்போ ப்ரிகாஷன் எடுக்கிறான். இதை பெற்றுக்கொள்ளணும்னுச்சுன்னா நான் அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணும்?
அல்லேலூயா. நிறைய பேருக்கு அபிஷேகம் வேணும்னு ஆசை இருக்குது, காத்திருக்க ஆசை இருக்காது. அல்லேலூயா. இயேசுவை நானும் ஒரு ஊழியக்காரனாக மாறணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பைபிள் படிக்க டைம் இருக்காது. ஆசைகள் நிறையா இருக்குது, வாஞ்சைகள் நிறையா இருக்குது, ஆனால் முன் ஏற்பாடு இல்லை. அல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கு போனாச்சுன்னா முதல்ல நம்மகிட்ட கத்தி இருக்கா, ஷூ இருக்கா, எங்கே இடத்துக்கு போகிறோம், என்ன யாது, கத்தி தீட்டிருக்கா, புல்லட் இருக்குதா, எல்லாம் ஆயத்தமாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. இந்த மெசேஜ் கேட்டிருக்கீங்களா? புதுசாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. வாஞ்சித்தான், ஓடினான், ஏறினான், சீக்கிரமாக இறங்கி வீட்டுக்கு கூட்டு போனான். அல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கம் எவ்வளோ பண்ணாலும் நல்லா மண்டையாட்டி மரத்துலேருந்து கேட்பான். அண்ணாந்து பார்த்து என் பேரை சொல்லி வேற கூட்டிட்டாரே, இந்த மெசேஜே எனக்கு தானே ஏற்றுக்கொள்வான், ஆனால் அந்த மெசேஜுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னால் அந்த அளவுக்குலாம் நான் பெரிய பரிசுத்தம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், நான் வாரம் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷமாக அரை மணி நேரமாக சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிருந்தேன், மணி அடித்த மாதிரி. அல்லேலூயா. நான் வந்து போயிடுவேன். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி உங்களை நான் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கெலாம் போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன், இந்த செய்திக்கு நான் அர்ப்பணிக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அவன் எப்படிப்பட்ட ஆள்? சாதாரண ஆளா? கஞ்சிக்கு வழி இல்லாதால? அவன் ஏற்கனவே அதிக வட்டிக்கிட்டே வாங்கி வீடு நிறைய வச்சுருக்கான். அல்லேலூயா. அவனை ஊர் மக்கள்லாம் எப்படி பார்க்காங்க? பெரிய பாவியாக பார்க்குறாங்க. அல்லேலூயா. வட்டி வாங்குகிற ஆட்கள் எப்படி பார்ப்பாங்க? இவன் ஒரு பெரிய பாவி. அல்லேலூயா. அப்படி தான் பார்ப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கே எழுதியிருக்குது, அவனுக்கு அந்த ஊர் மக்கள் யாருமே அந்தளவுக்கு குட் சர்டிஃபிகேட் கிடையாது. ஆமென். ஆனால் அவனுக்கு ஆசை என்னது? இந்த இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அவ்வளோ கூட்டத்தில் மக்கள் எவ்வளோ நிரம்பி போனாலும், அவரை இடிச்சுக்கிட்டே போனாலும், அவர் மேலே ரொம்ப பாசமாக பாட்டுலாம் படிச்சுட்டு போனால் கூட ஒரு பயிலுக்கும் அர்ப்பணம் நடக்க மாட்டேங்குது. ஒரு கூட்டத்தில் பார்த்தா 1,00,000 பேர் நிற்கான், ஆனால் யாரோ ஒருத்தர் பேர் தான் சொல்லப்படுது, யாரோ ஒருத்தருக்கு தான் அர்ப்பணம் நடந்து போச்சு சொல்லிட்டு வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோருக்கு நடக்க மாட்டேங்குது? அவ்வளோருக்கு ஏன் அர்ப்பணம் நடக்க மாட்டேங்குது? நான் முன்னால் அப்படி நினச்சிருக்கேன். ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் சோமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலது சோமாக்கிட்டு போயிடலாம். ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாத்துக்கும் சோமானா அந்த பண்ணலாம்ல. அந்த ஊழியக்காரருக்கு தான் அவ்வளோ வல்லமை இருக்குதே. சைன் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிற நோயாளி எல்லாத்தையும் அடித்து பிறண்டு துணியை மாட்டிட்டு போங்கப்பா வீட்டுக்கு சொல்லாமல், அந்த ஆண்டவர் சர்வ வல்லமையில தேவன் தானே, அவரால் முடியும் தானே. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உள்ளத்தை பார்க்குறவர். எவரு போதகன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், ஐயா என் மகள் ரொம்ப மரண அவஸ்தையாக இருக்கிறா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். அந்த ஊரில் இயேசுவை பற்றி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. 6000 பேயிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த லேவியன் பிசாஸ் வந்து விடுதலை பார்க்கப்பட்ட அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்தவனாய் ஒரு ஊழியக்காரனாகி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாரும் அவன் பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாக வேலை செஞ்சு சொத்து சுகத்தெல்லாம் விற்று ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, சுகமாகலை. அவளும் கேட்டிருக்கான், ஊருக்காரனும் ஃபுல்லாக கேட்டிருக்கான். முன்னால் அதே ஊருக்காரங்க, ஐயா எங்கள் பண்ணிலாம் செத்து போயிடும், எங்கள் ஊருக்கு நீங்கள் வராதுங்கன்னு சொல்லி கும்பிடு போட்ட அதே மக்கள் இயேசு 2வது வரும்போது அவ்வளோ கூட்டம், க்ரௌடு நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் அற்புதம் நடந்துச்சா? நடக்கலை. அந்த கூட்டத்துக்கு மத்தியில், அந்த ஆண்களுக்கு மத்தியில் பெண்கள்லாம் போக மாட்டாங்க. அந்த ரிவாஜெல்லாம் உடைச்சிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடுவேன்னு சொல்லிட்டு போய் தொட்டால் அவளுக்கு மாத்திரம் வல்லமாக பாஞ்சிட்டு, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறது. ஏற்கனவே 1000 பேர் தொட்டுட்டு வரான், அவனுக்குலாம் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. இவளுக்கு மாத்திரம் ஏன் அற்புதம் நடந்துச்சு? அல்லேலூயா. அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, எல்லோரும் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது, எனக்கு திருமணம் நடந்துட்டு, எனக்கு அற்புதம் நடந்துட்டுன்னு சொல்லி போட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? நமக்கு ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன், இல்லைன்னா அண்ணாள் மாதிரி நான் இருதயத்தை ஊற்றிடுவேன், இல்லைன்னா வஸ்திரத்துக்கு ஓரத்தையாக நான் தொட்டுருவேன். அற்புதம் சுகம் கொடுக்குறவர் யார்? விடுதலை கொடுக்குறவர் யார்? ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம வடக்கிருந்து கிழக்கிருந்து ஏதாவது ஜெயம் வரும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்காது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக வச்சுருக்கார். எலிசபெத்துக்கும் அவன் பேர் என்ன பேர், எலிசபெத் அம்மையாருக்கும் சகரியாவுக்கும் ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் அவங்க நல்ல உத்தமன் தான், உண்மை உத்தமாக ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. வயதான காலத்து வர ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அது ஆண்டவரே
இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் யோவான் ஸ்நானகன் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவங்களுக்கு காலதாமதமாகுது. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியக்காரனாக எடுத்து பயன்படுத்தலாம். ஏற்கனவே நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்து 2வது போட்டு பொண்ணாக கோதுமை மணியை போல் புடைக்கிறதுக்கு விட்டுருக்கலாம் சத்ருட்ட. அல்லேலூயா. அப்போ தான் இந்த கல்லில் மேலே இந்த சபையை கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை உருக்கலாம். இல்லைன்னா யோசேப்பு மாதிரி எங்கேயாவது செயலில் தூக்கி போட்டு ஏதாவது பண்ணால் தான் இவனுங்களுக்கெல்லாம் கஞ்சி கொடுக்க முடியும், இஸ்ரேல் ஜனங்கள்லாம். அதுக்காக உங்களுக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு உபத்திரம் அநேகமாக இருக்கும், அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சொல்லியிருக்குது. அல்லேலூயா. ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சிலருடைய வாழ்க்கையில் மேன்மையும் கொடுப்பார், சிலத்தில் உபத்திரத்து பாதையில் விடுவார், ஆனால் கைவிடவே மாட்டார். அவன் கடலில் நான் செத்து போகிற கூட நான் ரெடி, இந்த ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி போனால் கூட மீன் அனுப்பி அவனை ஒழுங்கி அவனை மீன் வயிற்றுலையும் பாதுகாத்து அவனை வச்சு என்ன அந்த ஊரில் பண்ணணுமோ பண்ணி முடிச்சிடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இங்கே இவ்வளோ திரளான கூட்டங்கள் ஆண்டவரை தொட்டுட்டு போனாலும் அற்புதம் யாருக்கு நடக்குது? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவன்னு சொல்லி பல தடைகளை தாண்டி பிரிகாசனம் எடுத்து தொட்டா வல்லமை புறப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்போது இங்கே அதே கூட்டம் தான் வருது. எவரு அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகும்போது தெருமுழுக்க ஜனக்கூட்டம். சீடர் கேட்குறான், ஆண்டவரே இவ்வளோ கூட்டமாக ஜனங்கள் வர்றாங்களே, இதில் யார் உங்களை தொட்டதுன்னு கேட்குறீங்க? இல்லை, என்கிட்ட வல்லமை புறப்பட்டுச்சு. அப்போ வல்லமை அவர் அறியாமல் கூட புறப்படும் நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாதே, கூடாத காரியம். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னான், அவர் இந்த கல்லுகளினால் கூட எனக்கு குழந்தை தர வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரது மண்ணை கொண்டு நம்மளை படைச்சிருக்காரு, நாசில சுவாசத்தை ஊதி. அல்லேலூயா. எதுக்கு பெருமை வரக்கூடாதுங்கிற காண்டி, இல்லைன்னா தேவதூதன் மாதிரி படைச்சிருப்பார். அவன் தேவனுடைய மகிமையை அறிந்து தப்பு பண்ணனால தான் இன்றைக்கும் பிசாசும் ஜோமுனுது, ஆண்டவரேன்னு ஜோமுனுது. அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ணிடுறாங்க, அந்த பண்ணி கூட்டத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுன்னா சரிப்பா பண்ணிக்கிட்ட போகிறோங்கிறாரு. அந்த ஜெபத்துக்கே கேட்கும்போது பிள்ளைகள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. ஏன் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க மாட்டேங்குது? இந்த மனுஷன் மாத்திரம் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு மன்னிக்கப்படுது. ஏன்? அந்த மகிமையை பார்க்கல. அல்லேலூயா. அதனால தான் இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் பலமாக ஊற்றுறார். அல்லேலூயா. அற்புத அடையாளம் நடக்குது, பயங்கரமான காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினான், அதுக்கப்புறம் அறிஞ்சு தப்பு பண்ணால் அதுக்கப்புறம் நமக்கு மீட்பே கிடையாது. எல்லா தப்புக்கும் மன்னிப்பு உண்டு, பரிசுத்தாவிக்கு விரோதமாக தப்பு பண்ணால் மன்னிப்பு கிடையாது. அதனால தான் துரிதமாக வாங்கிட்டு சில நேரத்தில் அதை உதாசீனப்படுத்தும் போது ஆமென் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. இங்கே நம்ம பார்க்குறோம், சப்ஜெக்ட் விட்டு வேறு எங்கேயும் போய்ட்டு. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், சகைவு வாஞ்சித்தான், ஓடினான், ஏறினான், சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு வீட்டுக்கு விட்டு போனான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? வாஞ்சை இருக்குதா? எல்லாத்துக்கும் எனக்கு இது தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வாஞ்சை இருக்கு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா, சங்கீதம் 42:1-2 சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் நீருக்காக மான் எப்படி வாஞ்சித்து கதறுமோ அப்படி தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லிட்டு தாவீது அவ்வளவா வாஞ்சித்தான். ஆமென். அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம அதை பற்றி சொல்லலாம். சங்கீதம் 26 கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தாவீது சொல்கிறான், உம்முடைய ஆலயமாகிய இந்த வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. தேவனை கூடி ஆராதிக்கிற இடத்த நம் இருதயம் வாஞ்சிக்கிறதா? அல்லேலூயா. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 42 அல்லேலூயா 42 63 படிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 84 சொல்லப்பட்டிருக்குது 84:2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரிய சத்தமிடுகிறது. அல்லேலூயா.
அவன் எவ்வளவாய் கர்த்தரை தேடுகிறான். காட்டுக்குள்ளே இருந்தால் கூட எப்படி தேடுறான் பார்த்தீங்களா? அதான் அவனை தூக்கி ராஜாவாக்கிட்டார். அல்லேலூயா. அவன் குள்ளனாக இருந்தாலும் சரி, அவன் படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஆட்களை அவர் உயர்த்துகிறார். சங்கீதம் 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்போ யார் ஆண்டவர் விடுவிக்கிறாரா? அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 102:14 நம்முடைய ஊழியக்காரர் பத்து, அல்லேலூயா, கல்லையும் மண்ணையும் வாஞ்சித்து பரிதபிக்கிறார்கள். பொண்ணும் பொருள் அழிந்து போகிறதுக்கு பரிதபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னத பாட்டு 2 நாம் பார்க்குறோம். என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஆமென். ஏசாயா 26:8 கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் என் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறது. 9ஆம் வசனம் பாருங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலமில் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாம் 120 பேரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வாஞ்சையோடு தாகத்தோடு, தாகமுள்ளவனை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஓடச் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தம் கனி கொடுக்க வாஞ்சியாக இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? அந்த தண்ணி அபிஷேகம் நமக்கு வேணுமே. நாம் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவாய் நம் தாகத்தை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சகைவு அவ்வளவாய் வாஞ்சியாக இருந்தான். வாஞ்ச ப்ரிகாஷன் எடுக்க வச்சது. அல்லேலூயா. முன்னேற்பாடுகளை செய்ய வைத்தது. நான் எப்படி இருக்கிறேன்? கட்டையாக இருக்கிறேன், என்னையால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் இந்த வழியே தான் வருவார், அதுக்கு முன்பாக நான் ஓடுவேன், நான் ஏறுவேன். அல்லேலூயா. இந்த உலகம் என்னையை பார்க்கக்கூடாது, ஆனால் நான் அவரை பார்க்கணும். இலைகளுக்களாக மறைந்திருந்தால் கூட அந்த மரத்துக்கிட்ட வந்து அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீக்கிரமாக இறங்கி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். அவனை ஒரு குற்றப்படுத்தலை. நீ அப்படி இருக்கல, இப்படி இருக்கல, இப்படி ஜெபிக்கலை, நீ இவ்வளோ அநியாயம் பண்ணுற, இவ்வளோ அக்கிரம் பண்ணுறான்னு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. தேவனோடு கூட நடக்க 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 இவன் வாழ்க்கை மாறியுது. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும்னா இயேசு வந்தால் போதும். இருளை வெளியில் போகணும்னு சொல்ல வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. அது அப்படியே போயிடும். பலவீனமா, வியாதியா, சாபமா, பிசாசு போராட்டமா, ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ ஒன்றும் எக்ஸசைஸ்லாம் போட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம். இயேசு வந்தால் போதும். பேச்சு மாறிடும், மூச்சு மாறிடும், செயல் மாறிடும். உன்னை பார்க்கிறவர்கள் அவரை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எதிராக எவ்வளோ கத்தி தீட்டினாலும் வாய்க்காதே போகும், உள்ட்டா அவனை போய் குத்திட்டு நிற்கும். ஆமேன். அல்லேலூயா. அப்போது வாஞ்ச மாத்திரம் போதாது. இன்றைக்கி நிறைய பேர் வாஞ்சியாக இருக்குங்க. நிறைய பேர் ஓடுறாங்க, ஆனால் ஏறுறது கிடையாது. நிறைய பேர் ஏறுறாங்க, இறங்கி அவர் பேர் சொல்லி கூட்டதெல்லாம் கேட்குறாங்க. என்னை பற்றி பேர் சொல்லி கூட்ட எனக்கு தான் அந்த மெசேஜ், ஆனால் அந்த மெசேஜ் கீழ்ப்படுத்தி இறங்குறது கிடையாது. அப்படியே இறங்கினாலும் கூட நடக்கிறது கிடையாது. அவர் என்ன சொன்னார்? நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், உன் உள்ளத்தில் தங்க நான் வாஞ்சியாக இருக்கேன். இதோ வாசல்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இவனுக்கு திறக்க விருப்பமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வேறு எவனுக்காக திறந்து வச்சுருப்பான், வேறு எவ்வளோக்காக திறந்து வச்சுருப்பான். அதனால இவரை உள்ளே கூட முடியல. ஏன்னா இவர் வந்தால் இது வெளியே போக வேண்டியிருக்கும். இதுவும் வேணும், அதுவும் வேணும், முடியாது. ஒன்று நோய்க்கு பாரு, இல்லை பேய்க்கு பாரு. அல்லேலூயா. நீ எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இயேசு வேணா முடியாது. அல்லேலூயா. சில பாம்பு கவிட்டு கிடக்குது, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு அடிக்க போகுது. உதறுன்னு சொல்கிறாருன்னா உதறி போட்டுரு. அது சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உறவாக இருக்கட்டும், தேவையில்லாத உறவுகள் உதறிடு அக்னியில். அல்லேலூயா. இல்லைன்னா அது ஒன்றே அழிக்கும், அது அழிஞ்சு போயிடும். ஆமேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் தறி, கோடாரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்துட்டே இருக்கார், பச்சை பச்சைன்னு இருக்குது. அல்லேலூயா. அக்னியில் எரியணுமா? கனி கொடுத்தா தான் சரி. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார்.
ஏறி வரக்கு ஆயத்தமாக இருக்கிற நம்ம, வாஞ்சியாக இருக்கிற நம்ம இறங்கி வரக்கு ஆயத்தமாக இருக்கோமா? இறங்கி வருகிற நம்ம அவரை அழைத்து செல்லுகிறதுக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன். எங்கே போயிட்டான்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பெரிய சந்ததி பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா? இவனை பெற்றான், அவனை பெற்றான். அந்த சந்ததிக்குள்ளே இவர் போயிருந்தார், ஆபிரகாமுடைய குமாரனாக போயிருந்தார். அல்லேலூயா. ஒரே நல்ல இவ்வளோ பெரிய மேன்மையை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை அவன் எப்படி வாஞ்சித்தான், எப்படி ஓடினான், எப்படி ஏறினான், எவ்வளோ சீக்கிரமாக இறங்கி வந்தான், எவ்வளோ சீக்கிரமாக அதை அவரோடு நடந்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். கண்களை ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பாரத்துக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. எப்படி மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, எங்கள் ஆத்மா மேல், ஜீவனில் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வாஞ்சியோடு இருப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவரை தேடுகிற தக்க சமயத்திலே, அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நாம் அவரை தேடுவோமாகில் அவரை நமக்கு காட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, அனுபவத்துக்குள்ளே நான் வர ஆண்டவர் எங்களை அந்த நாளில் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் எவ்வளோ மெசேஜ் கேட்டிருக்கோம், எவ்வளோ காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடி, செவி சாய்க்காதபடி அநேக குறைகள் எங்களிடத்தில் இருக்குது ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ வாஞ்சியாக, எவ்வளோ ஆசையோடு இறங்கி ஓடி வந்தான். எப்படி உம்மோடு கூட நடக்க ஆரம்பித்தானோ, உம்மோடு நடக்க 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 இவனுடைய வாழ்க்கை மாறியதே, இருளெல்லாம் மறைந்ததே, சந்தோஷம் வந்தது. இந்த உலகம் கொடுக்காத பெரிய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டானே, அந்த சந்தோஷத்தை நாங்களும் பெற்று அனுபவித்து, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி வேதனை நீங்கி சுகமாக இருந்தாலும் அப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற அளவில், அதிசயங்களை காண்கிற அளவில் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இந்த வார்த்தைகள் இதயத்தில் கிரியை செய்வதாக நீர் ஆண்டவரே அல்லேலூயா முளைத்து வளரச் செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களால பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். தொடர்ந்து நடத்துவாங்க. நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. சகையு தன்னுடைய வாஞ்சையை எப்படி காண்பித்தானா? எப்படி காண்பித்தான் சொல்லுங்க, கேட்டீங்கல்ல வார்த்தையை? எப்படி காண்பித்தான்? கிரியைகளில் தான் காண்பித்தான். அல்லேலூயா. ஐயா வாங்கன்னு அங்கேயே நிற்கல, கிரியை, செயல்கள். அல்லேலூயா. அந்த செயல்களை நம்ம செயல்படும் போது தான் படிக்கிற பிள்ளைங்க பாட புத்தகத்தை திறந்து வச்சுட்டு நான் தான் படிக்கிறேன்ட்டு இருந்து படிக்காம இருந்தா, வேத புத்தகத்தை நம்ம திறந்து வச்சிருவோம், பார்க்க படிக்க மாதிரி இருக்கும், ஆனா நம்ம படிக்காம அப்படி இருந்தா கிரியைகள் இல்லை. அல்லேலூயா. அவன் நல்லா தான் தெரியும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சகை என்ன பண்ணா? கிரியைகளை காண்பித்தான். அல்லேலூயா. கிரியை, செயல்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும்? செயல்கள். सगयु प्रभु यीशु मसीह को देखा इधर से भीड़ के बीच में वो टिंकू था, देख नहीं पाया, दौड़ा, चाहत था इसलिए दौड़ा। आज का मैसेज क्या है? चाहत है लेकिन दौड़ते नहीं है। आमीन। दौड़ते नहीं बोलेगा तो चाहत है, यीशु के पास दौड़ते नहीं है अपनाने के लिए। यीशु अच्छा है, मेरे लिए अच्छा है, उसके लिए अच्छा है, बस हम दौड़ते नहीं है अपनाने के लिए, लेकिन वो अपनाने के लिए दौड़ा, कुल्लर पेड़ के ऊपर चढ़ा, यीशु कैसा है देखा, हमें दौड़ा, चढ़ा, यीशु कैसा है, दुनिया के लिए यीशु है बहुत अच्छा है, लेकिन अपने जीवन में है, जीवन में है, जीवन में नहीं है। दुनिया वाले को बात कर रहा हूँ, दुनिया वाले को क्या बोलता है? यीशु है, अच्छा है, सुनरला आप अच्छा काम कर रहे हो, हम उतना नहीं कर सकते। क्यों नहीं कर सकते? काम अंधेरे में है, हम उजाला में है, इतना ही फर्क है। हमें चुनेंगे अरमेन वार्ता चुनेंगे, अंधेरा उजाला में आ जाएगा। हमें நல்ல அருமையான வார்த்தை சொன்னாங்க, வெளிச்சம் வரும்போது இருள போன்னு சொல்ல வேண்டியதில்லை। ஆமென்। இப்போ லைட் நான் 3 ஸ்விட்சை பந்த் பண்ணா இங்க இருட்டாயிரும்। ஹalleluya। ஸ்விட்ச் போட்டா லைட் வந்து இருளே ஓடிடும்। ஹalleluya। ஆமென்। अंधेरे को जगह नहीं। ஆமென்। அதான் அந்த அந்த மெசேஜ்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பங்கு கொள்ள முடியாது। ஆமென்। நம்மை இருளிலிருந்து விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரன் ராஜ்யத்திலே பிரவேசிக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। அப்போ சகையு வாஞ்சை இருந்து அவன் என்ன பண்ண? அந்த வாஞ்சை கிரியையில காமிச்சான்। யாக்கோபு என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்।
सिद्ध जो क्रिया नहीं करता है, विश्वास है, प्रभु शंका देता है, सब कुछ करता है, विश्वास करता है, लेकिन मैं उसका वचन को पालन नहीं करेगा तो कौन सा विश्वास है? तो मरा हुआ विश्वास है करके बोलता है। तुम क्रिया में बताओ, अपने काम में उसको बताओ. அமேன். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அமேன், தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. அமேன். எபிரேயர் 11:6 में लिखा है. அப்போ கிரியைகள் என்னாச்சு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? இழந்து போனது, அதாவது ஆதாம் में जो था क्रिया, प्रभु बोला सब पूरा दुनिया तुम्हारे लिए, तुम राज करो. ये क्या किया? बेच दिया. हालेलुया. मेरा अधिकार ले लो, शैतान को बेच दिया. बाद में क्या हुआ? महिमा गया, प्रभु का प्रेम चला गया, प्रभु का मेल मिलाप गया, सब चला गया. आमीन. क्या हो गया? खो गया. उसके बाद शैतान के बाद इलंद बोना, जो खोया हुआ उसे ढूंढने के लिए, आमीन, उद्धार करने के लिए प्रभु यीशु मसीह आया. वो सगै को जिंदगी में आया. एक जन भी उद्धार पाया तो यीशु के नाम में. आमीन बोलेंगे. அப்போ சகையு ரட்சிக்கப்பட்டான், ஆபிரகாம் குமாரனை மாறிட்டான். அப்ப அந்த ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, எப்படி இருந்தோம் எப்படி ஆயிட்டான், ஒரே நாள்ல ஒரே பாட்டலோட விட்டுட்டானே. ஆமென். எப்பவும் நம்ம கூட ஷேர் ஷாயரி இதெல்லாம் சொல்ற ஆளு. आमीन. पिएगा तो शेर क्या, शायरी क्या, ये क्या, वो क्या, सब आने वाला है. अभी प्रभु प्रभु करके बोलते हैं. कैसा? யாரும் இல்லை, என்னதான் இல்லை. हालेलुया. आमीन. शेर शायरी बोल रहे ना. ஒரு தடவை அப்படிதான் இருக்கும்போது बोल रहा है, अरे यार कितना शेर शायरी बोल रहे, जितना आता है उतना बोलता है, जितना नहीं आता है उतना नहीं बोल रहे. அப்போ என்ன பாக்குறாங்க? வித்தியாசத்தை பாக்குறாங்க. சகைக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்துட்டு, அப்படிதானே? அப்போ அங்க இருக்க ஜனங்கள் பார்த்தாங்களா பார்க்கலையா? तो लोगों ने देखा कि नहीं सगे को जिंदगी में? अरे यीशु को लेके जा रहा है, यीशु उनमें चले रहा है. यीशु कुछ नहीं बोला. क्या नहीं बोला? सगे चुंगी ले रहा है, धोखा दे रहा है. அவரை பார்த்தா அப்படியே உள்ளத்திலிருந்து வெளியே வந்துடும். ஆண்டவரே, ஒருத்தன் என்ன சொன்னாங்க ஜனங்கள், இவன் பாவியான மனுஷத்தை போறேன், ये पापी के घर में जा रहा है. प्रभु को, प्रभु जी अगर मैं किसी से, अगर मैं एक भी रुपया ले लिया 4 गुना देता हूं. आमीन बोलेंगे. अगर मैं किसी से 1 लाख भी ले ले 4 लाख दे देता हूं. हालेलुया. मेरे जायदाद में आधा हिस्सा, मेरे पास अभी 5 करोड़ है, ठीक है 10 करोड़ रख लो, 5 करोड़ दे देता. आमीन. 50,000 25,000 கொடுத்துறான் ஆண்டவரே. அவன் சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? இவன் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, ये घर में उद्धार आया है. कैसा आएगा? प्रभु जब आता है ना पास में, वो अपने आप क्या करता है? अपने कामों के बारे में, मैं पापी मनुष्य हूं. हालेलुया. அப்ப அது உணர்வு வருது. அந்த உணர்வு அதை வெளியரங்கமாக்குது. நாவினால் அறிக்கை செய்யறான், கர்த்தர் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான், ஆபிரகாமின் குமாரனா மாறுறான். ஹalleluya. ஆமென் சொல்லுமா எல்லாரும்? இதுதான் சகையு. ஆமென். देखना चाहता था. அங்க வரதுக்கு அங்க ஒரு மீட்டிங் போயிருந்தீங்க, அங்க மீட்டிங் ठीक है, நம்ம இங்க இருக்கிறது வச்சுக்கோங்க, ठीक है, ஒரு மீட்டிங் चाहत है उसको कैसा क्रिया में लेके आने का. ये दौड़ा क्योंकि उसको मालूम है यीशु कैसा है, किस प्रकार है, क्या बात करेगा. चाहत सबको है. என்ன வார்த்தைகள்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு பிறகு நம்முடைய செயல்கள், நம்முடைய யோசனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய என்ன சொல்லுங்க, யோசனைகள், பேச்சுகள் எல்லாமே அப்படிதான் வந்து பிறகு அடுத்த வாரம் பிரைஸ் லார்ட் இருக்கா இல்லையா? மாற்றம் வரணும். ஆண்டவர் சொல்லணும், இவன் ஆபிரகாமின் குமாரனும் நான் சொல்லணும், நீங்க சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். आमीन. मैं बोलना, तुम बोलना, सब बोलना, मैं यीशु का बेटा, यीशु मसीह ने मेरे लहू बहाया है, वो लहू मुझे धोकर शुद्ध किया है. पहले யோவான் 1 अध्याय में 7वां वचन क्या लिखा है? அவர் ஒளியில் இருக்கிறவர் நாம் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களில் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவத்தை கர்த்தர் மன்னித்தார், ரட்சிப்பை பெற்றுட்டார். ஆமென். वो एक लड़की औरत 12 साल ஆமென் வேதனா மீது. விசுவாசத்துல தொடறதுக்கும் சாதாரணமா தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சாதாரணமா ஜெபிக்கிறதுக்கும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறதும் எல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஆமென். சரிதானே? பரவாயில்ல என்ன? இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்கல. ஆனா சில இடத்துல நாங்க ஒரு அந்த பேர் பவானியா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பவானி, நீங்க இருந்தாங்க அந்த சைட்ல, அந்த சிஸ்டர்ல வருவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நாங்க கல்யாண பக்கத்துல ஒரு பவானி வருவாங்கல்ல,
அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அந்த 2 பேர் அக்காமார் குடும்பத்துக்கு போகணும்னு இருக்கும்போது முதல்ல அந்த வீட்டுக்கு போனோம். வாங்க 2 பேரும் வரவேற்று நாங்க போகிறதுக்குள்ள 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். வண்டியை முன்குள்ள நிக்க விட்டுட்டு அங்க நின்று, ஆண்டவரே நாங்க ஜெபத்துக்கு போறோம், கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு கோடானு கூடி ஸ்தோத்திரம், அந்த சின்ன ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஜெபம் பண்ணிட்டு பவானி சிஸ்டர் வீட்டுக்கு போறோம். வாங்கய்யா வாங்கன்னு உட்கார வச்சு பேசிட்டே இருக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. சரி இப்போ ஜெபம் பண்ண உடனே நல்லா தான் இருந்த, திடீர்னு பார்த்தா முடியல விரிச்சு போட்டு ஒரே அங்க உருளு இங்க உருளு. அது லூயா என்ன அப்படியே அதிர்ச்சியாகி போச்சு. முடியல விரிஞ்சு பயங்கரமா இருந்தது. அந்த ஜன்னல் இருக்கு, இப்படி ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் இருந்து மக்கள் பாக்குற என்ன சத்தம் வருது, நீ அப்படி உருளுது இப்படி ஒரு என்ன எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்றா? ஆமா கொல்ல விட மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு मरद ब्रदर ध्यान रखिए, எனக்கு ஸ்தோத்திரம். वो भवानी सिस्टर करके एक था पहला अपने इधर आता था, उसके घर में प्रार्थना के लिए गया था. उसके पहले थोड़ा सा छोटा प्रार्थना किया हम लोग बाहर से, फिर उनके घर पे गया, बोला स्वागत किया, आओ आओ करके बैठा. थोड़ा 5 मिनट के बाद बोला हम प्रार्थना करेंगे, तो उसके लिए प्रार्थना किया था. वो प्रार्थना करते थे, मैं देख रहा था उसका चेहरा एकदम चेंज हो रहा है, रूपांतर हो रहा है. हालेलुया. अंदर दुष्ट आत्मा है ना, बाद में उसका बाल खुल गया. मतलब பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். घर में इधर उधर मतलब दाएं बाएं तरफ से करवटें बदलते रहते हैं. करवट इधर बदलती है उधर बदलती है, हाँ वो करके आवाज करती है. आवाज सुन के खिड़की में लोग आ गया, दरवाजे के खिड़की के पीछे लोग आ गए. बोलने कदम பூட்டிட்டோம், எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு दरवाजा बंद किया खिड़की का. बाद में प्रार्थना किया, उसका सर पे रखे, ஆண்டவரே நீங்க இந்த மகளுக்காக ரத்தம் சிந்திருக்கீங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னோன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ரத்தம் நார்மலா வந்துட்டான். அப்படிதானே என்னெல்லாம் சொல்லிச்சு, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. சோத்திரம். நாங்க வெளியே வரும்போது ஜனங்கள்ல வழி விடுறாங்க, நாங்க பிறகு அங்க போறோம் அந்த 2 சகோதரி வீட்டுக்கும். என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் எங்க இருந்தாங்க அற்புதம் நடக்கும். அதுக்காக கிரியைகள் வெளிப்படணும். அக்காவோட கிரியைகள் எப்படி வெளிப்பட்டுச்சு? கடவுள் இல்ல, போனோம் வந்தோன்னு இல்ல, கிரியைகளை கருத்து பாக்குறாரு. நவமணியோட கிரியைகளை பார்க்கிறார். ஆமென். அவர் என்ன உதர் தக்தா இதர் கியூ நே, அவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு, இதர் கியூ நே தும் சண்டே இருக்கோ இதர் ஆயிக்கா அப்படின்னு நேத்து. அப்போ கிரியைகள் வெளிப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கிரியைகள் வெளிப்படும் போது கிரியைகள் வெளிப்படணும். சகை அதைத்தான் செஞ்சான். ஆபிரகாம் குமாரன் ஆயிட்டான், அந்த சந்ததியில சேர்ந்துட்டான். யார் சொன்னா? இயேசுவே சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் நம்ம சொல்லணும்னா, உண்மை உத்தமன ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி, இந்த ஒரு வார்த்தை போதும். 50 வருஷம் ஓடுனது இருக்கட்டும், அங்க நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அங்க நித்திய ஜீவன், அங்க எண்டே கிடையாது. 50 साल दौड़ना है प्रभु के लिए, 30 साल में एक आदमी दौड़ना शुरू करता है, 20 साल में दौड़ना शुरू करता है, 50 साल किया, 70 साल 80 किया तो भी क्या हुआ? मरेगा तो यीशु के पास रहेगा. अनंत जीवन वहां कभी खत्म नहीं, अंत नहीं. आमेन. अंत होगा शैतान को, वो तो नरक में डाल देगा. आमेन बोलेंगे. वो जला हुआ अग्नि में, गंधक में डाल देगा. वो भी अनंत जीवन ही है. अनंत जीवन है अनंत नरகம். ஆமென். அங்க பாதிச்சிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அங்க பாதனை உண்டு, பாதை. ஆமென். அப்படி அலைகள் அப்படி எழும்பி வருமா? ஆமென். இவன் யார் இல்லன்னு போவானா? அப்படி அமைத்திரமாக்கல. அல்லேலூயா. ஆனா நமக்கென்று வாக்கு கொடுத்த நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் नित्य जीवन अटेंबड़ी அவரை தந்தடி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். आमेन. परमेश्वर जगत में ऐसा प्रेम रखेगा, अपने एकलौते पुत्र को दे दिया ताकि उस पर विश्वास रखे, नष्ट न हो परंतु अनंत जीवन. हालेलुया. नष्ट न हो परंतु अनंत जीवन. आमेन. அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? For God so loved the world that he is the only the begotten son who not perish but eternal life. हालेलुया. आमेन. சகவை பெற்றுக்கொண்டான் பாருங்க, சுங்கி எடுக்கிறவன் தான். ஆமென். அந்த சகோதரிக்கு விடுதலை 12 வருஷம். எவரு நினைச்சான் இப்படிலாம் இல்ல, இப்பவுமே நேரமிட்டே இருக்க. அங்க வந்தாங்க, காலில் விழுந்தாங்க. ஐயோ இவர் எங்க வீட்டுக்கு வருவாரா மாட்டாரா? ஐயோ நீங்க வாங்க, கையை மட்டும் வைங்க, என் பிள்ளை பொழிச்சிருவா, வாரேன் அப்படின்னு சொல்லுங்க. வாரேன்டா கண்டிப்பா வருவார். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவன் சொன்னா, ஒருத்தவங்க உள்ள இருந்து ஓடி வரான். எதுக்கே போதுக்கிற வருத்தப்படுத்த அவன் மகன் மறிச்சுட்டான். உடனே முகம் எப்படி போயிருக்கும்? செவ்வேறு ஆண்டு பார்த்தாங்க. தர்ம விசுவாசக்கு சாப்பிட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு, நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கா தேவனுடைய மகிமை காண்றீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. வீட்டுல வெள்ளத்தை கிரீடை செய்வார்.
ஆமென். நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆமென். பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ராத்திரியில ஜெபம் பண்ணாங்க. அப்படிதானே? அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தார்? அசைச்சிட்டார் அப்படியே பூமியை. ஆமென். கட்டுகளும் கலந்து போனது. நம் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹalleluya. அதனுடைய அர்த்தம் தானே, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்குல கட்டுகளை அவிழ்ப்பார். இது உலக பிரகாரமான கட்டுகள், கைகள்ல கால்கள்ல. ஆமென். நாம் ஜெபிக்கும் போது அந்தகார கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அப்ப எவரு விசுவாசம் இரு சொன்ன அவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. இப்போ உள்ள போகும்போது 3 பேர் தான் கூட்டு போறாரு. யாக்கோபு, பேதுரு, யோவான். மற்றவன் 9 பேர் வெளியேறு அப்படின்னாரு. ஆமென். உள்ள போன பிறகு எங்கேயும் பாருங்க, ये 3 लोग जाता है, पतरस, याकूब और யோவான்னா. ये तीनों को लेके जाता है कभी हमेशा. ஆமென். அவர்கள் ஆண்டவர் உள்ள தெரிஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமென் சொல்லுமா. ஏனென்றால் யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து இருந்தார். அதான் ஜான். ஆமென். அப்போ 3 பேரும் உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க சொல்றாரு, ஆமென், அந்த பிள்ளை படுத்திருக்கிறா. அப்படி 3 பேர் நிக்கிறாங்க. தாய் நகப்பு நிக்கிறாங்க. அந்த பிள்ளை மத்த யாரும் உள்ள விடல. வெளியே இருந்து சிரிக்கிறாங்க வரும்போது. அப்படி சோகமா இருந்துட்டு, தள்ளுப்பா, பிள்ளை சாகல, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? நித்திரையா இருக்கா. அவள் சோய் லடிக்கி சோய் மறி நெய்ய उसको देखे हंसे. அப்படியே கொஞ்சம் அதை நினைவுல பண்ணுவாங்க. இப்படி சிரிச்சிருப்பாங்க. ஏழை நம்ம மறிச்சிட்ட இவர் வந்துட்டாரு பாரு. பாக்கி தருது. ஆமே, நான் அப்படிதான் பாக்கி தருது. விசுவாசிக்கல பாக்கி தருது. அப்படி விரட்டி அடிச்சுட்டாராம். விரட்டி அடிச்ச பிறகு 3 பேர் கொண்டு போறாரு. 3 लोग को लेके लड़की सोई हुई है, எனக்கு மறி हुई है, हाथ पकड़ கொள்ள தள்ளி தாகுமே. ஆமென். திருபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அவள் எழுந்து தேவனை பார்த்தாள். உடனே என்ன சொன்னார்? பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்க. தாய் தகப்பன் பிரமித்தார். மா பாப் அச்சம்பாவுக்கு கித்தனா பட அற்புத். யோவான், யாக்கோபு, பத்ரஸ் பார்த்தா அதிசயப்பட்டு, யார் பக்கத்துல நிக்கிறவர் யாரு? ஆமென். ஹalleluya. இந்த உணர்வு மட்டும் நம்ம கிட்ட வந்துட்டோம்னா சபை எங்கே போயிடும்? ये महसूस एहसास तभी होता है कि यीशु को महसूस को हम करते हैं. हालेलुया. समझ गए? यीशु है, ये एहसास मेरे अंदर आ जाएगा ना, हमें तभी मैं महसूस करेगा. आमीन बोलेंगे. महसूस के पहले एहसास आता है, एहसास के पहले महसूस आता है. वो तुम्हारे ऊपर है. आमीन. यीशु என்கிறவர் நான் உணர்ந்துட்டோம்னா, அந்த உணர்வுல நான் இருக்கேன்னா அதுதான் கிரியை. ஆமென். உணர்ந்துட்டேன்னு வச்சுருங்களேன், அந்த உணர்வை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அப்படிதானே? அந்த கிரியையில வெளிப்படும் போது அங்க அற்புதம் நடக்கும். ஹalleluya. அப்படி எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயம் அப்படி எழும்பி நின்று. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த 2 வார்த்தைகளுக்காக. ஆமென். வாஞ்சை வேணும். நிறைய மேற்கொள்ளலாம் காட்டினாங்க. வார்த்தையில் எடுத்து வானானது நீருடைய வாஞ்சிக்குமா, அதுபோல தேவனே என் ஆத்மா உண்மையை வாஞ்சிக்கிறது. ஜெய்சா இரன் அப்பனே